அனைவருக்கும் வணக்கம். Question number 86. The vibrant city streets were alive with the sounds of laughter and music as people celebrated the annual festival. Colorful decoration adorned the buildings and food stalls offered a variety of delicious treats from different cultures. Okay. ஏதோ ஒரு ஆனுவல் ஃபெஸ்டிவல் நடக்குது ஒரு சிட்டியில். அங்கே பார்த்தீங்கன்னா சிரிப்பு சத்தங்களும் மியூசிக்கும் செலிப்ரேட் பண்ணி ஒரு ஆனுவல் ஃபெஸ்டிவலை கொண்டாடிட்டு இருக்காங்க. அதே சமயம் ரொம்ப கலர்ஃபுல்லான டெக்கரேஷன்ஸ் எல்லாமே பில்டிங்கில் இருக்குது. ஃபுட் ஸ்டால்ஸ் இருக்குது. அந்த ஃபுட் ஸ்டால்ஸில் ரொம்ப டெலிஷியஸ் ஃபுட்ஸ்னால் ரொம்ப என்ன சொல்கிறது உயர்தர உணவு முறைகள் கொடுத்துட்ருக்காங்க ஃப்ரம் டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ்லேருந்து. ஓகேவா? இதுதான் இந்த 4 லைனை படித்ததில் நமக்கு கிடைக்கிற மீனிங். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 100% மீனிங் நமக்கு தெரியணும்னு அவசியமே இல்லை. ஒரு 50% மேலே தெரிஞ்சாலே போதும், ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். ஃபஸ்ட்டு அதே சமயம் புரிஞ்சுக்கணும். விச் கொஸ்டின் இஸ் மோஸ்ட் சூட்டபிள் பேஸ்ட் ஆன் த கிவன் பேசேஜ்? இப்போ கீழே நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. இதுல வீக் கொஸ்டினா ஸ்ட்ராங் கொஸ்டினா அப்படியெல்லாம் கேட்கல. எந்த கொஸ்டின் வந்து இந்த பேசேஜுக்கு பொருத்தமானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? எந்த கொஸ்டின் வந்து பொருத்தமானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஏ ஆப்ஷன் பாருங்க. வாட் கலர்ஸ் வேர் சூசன் ஃபார் த டெக்கரேஷன் இன் த சிட்டி? கரெக்ட் தான், இந்த கேள்வி கரெக்ட் தான். பட் ஆனால் இந்த கேள்விக்கு உள்ள ஆன்சர் இருக்கா? கிடையாது. ஏன் கிடையாதுன்னா அங்கே கலர்ஃபுல் தான் சொல்லியிருக்காங்க, என்ன கலர்னு சொல்லல. அப்போ இது பொருத்தமான கேள்வி கிடையாது. ரைட்டா? ஓகே. வாட் டைம் டு டூ த ஃபயர் ஒர்க் ஸ்டார்ட்ஸ்? ஃபயர் ஒர்க்ஸை பற்றி மேலே பேசவே இல்லை. ஃபயர் ஒர்க்குங்கிற வேர்டு ஏதாவது வந்திருக்கா? கிடையவே கிடையாது. மியூசிக்கை பற்றியும் லாஃப்டர் பற்றி தான் பேசுகிறாங்க. அப்போ இதுவும் ஆன்சர் கிடையாது. வாட் இஸ் த நேம் ஆஃப் த ஆனுவல் ஃபெஸ்டிவல் பீயிங் செலிப்ரேட்டட்? ஆனுவல் ஃபெஸ்டிவல் தான் மென்ஷன் பண்ணிருக்கேன் ஒழிய அது என்ன ஆனுவல் ஃபெஸ்டிவல்னு சொல்லலை. அப்போ இந்த கேள்வியும் அதுக்கு பொருந்தாது. கடைசி டி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, வாட் டைப் ஆஃப் ஃபுட் இஸ் பீயிங் சோல்ட் அட் த ஃபுட் ஸ்டால்ஸ் இன் த ஃபெஸ்டிவல்? எந்த டைப் ஆஃப் ஃபுட்டு அங்கே கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க? இதுக்கு என்ன இருக்கு? வெரைட்டி ஆஃப் டெலிசியஸ் ட்ரீட்ஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் கல்ச்சருங்கிற ஆன்சர் கொடுக்க முடியும். அங்கே என்ன டைப் ஆஃப் ஃபுட் கொடுத்துட்டு இருந்தாங்க? டெலிசியஸ் ஃபுட்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. இதுக்கு ஆன்சர் இருக்கு. அதே சமயம் டிஃப்ரெண்ட் கல்ச்சர், அந்த வெரைட்டி ஆஃப் டெலிசியஸ்லேருந்து டிஃப்ரெண்ட் கல்ச்சர் வரைக்கும் எல்லாமே இதுக்கு ஆன்சராக கொடுக்கலாம். ஃபுட்டை பற்றி அவங்க சொல்லியிருக்காங்க என்னன்னா, வெரைட்டி ஆஃப் டெலிசியஸ் ட்ரீட்ஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் கல்ச்சர். அப்போ வேற விதவிதமான கல்ச்சர்ல இருந்து விதவிதமான உணவுகள் வழங்கப்பட்டது ஃபுட் ஸ்டாலில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வாட் டைப் ஆஃப் ஃபுட் அப்படிங்கிறப்ப இதை ஆன்சராக கொடுக்க முடியும். அப்போ கீழே கேட்டிருக்க கேள்விக்கு மேலே ஆன்சர் இருக்கணும். அப்படி இருந்தாதான் கீழே கேட்டிருக்க கேள்வி மேலே கொடுத்துருக்க 4 லைனுக்கு பொருத்தமானது. அப்போ ஏ ஆப்ஷன், பி ஆப்ஷன், சி ஆப்ஷன் மூணுமே கேள்வி கரெக்ட் தான். ஆனால் இந்த 3 கேள்விக்குமே மேலே ஆன்சர் கிடையாது. ஆனால் 4வது கேள்விக்கு ஆன்சர் இருக்கு. அதனால தான் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர் நம்ம டிக் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அப்போ இது ரொம்ப ஈஸியான கேள்வி தான். பட் ரொம்ப சென்சிபிளாக கவனிக்கணும். எல்லா கேள்வியும் கரெக்டான கேள்வி தான். கலரை பற்றி கொடுத்துருக்காங்க, கலரை பற்றி கேட்டிருக்காங்க. ஆனுவல் ஃபெஸ்டிவலில் கொடுத்துருக்காங்க, என்ன ஆனுவல், இந்த கேள்விக்கு அந்த பேராகிராஃப்ல ஆன்சர் இருக்கான்னு பார்க்கணும். அதுதான் இவங்க கேட்கறது என்னன்னா, பொருத்தமான கேள்வியை தேர்ந்தெடு. அப்படின்னா பொருத்தம்னா அங்கே முதல் ஆன்சர் இருக்கணும். அப்போதான் கேள்வி கேட்டால் அங்கே வந்து ஆன்சர் எடுக்க முடியும் இல்லையா? அதான் இந்த கேள்வியோட ட்ராப். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்சீன் பேசேஜஸ் கொஸ்டின்ஸ் நான் ஒரு மெட்டீரியல் கொடுத்துருக்கேன். அது எல்லாமே எப்படின்னா, ஒரு பேசேஜஸை எப்படி அப்ரோச் பண்ணணும், என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் வரும், இன்ஃப்ளூயன்ஷியல் கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது, இதை நான் டீட்டெயிலாக கொடுத்துருப்பேன். எப்படி அப்ரோச் பண்ணணுங்க, இதை கண்டிப்பாக நீங்கள் படிச்சுக்கணும். படித்தாதான் எப்படி கொடுத்தாலும் என்ன செய்ய முடியும், ஓரளவு ஆன்சரை நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ இது மாதிரி என்னென்ன டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ்லாம் ஒரு பேசேஜ் வந்து கேட்க முடியுமோ அது எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ ரொம்ப முக்கியம், டிஎன்பிசியில் ரொம்ப முக்கியம். சரிட்டா? ஓகே ரைட். இதையும் கீழே வீடியோ கீழே பின் பண்ணுறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதை படிச்சிங்கன்னா என்ன கிடைக்கும்னா, ஒரு ஐடியா கிடைக்கும். ஓ இப்படியெல்லாம் கேட்கலாம், இப்படி தான் அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஐடியா கிடைக்கும். ஓகேவா? ஓகே. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இந்த கேள்வியும் ஈஸியான கேள்வி தான். கண்டிப்பாக ஆன்சர் பண்ணியிருக்க முடியும். ஓகே, தேங்க்யூ.